அன்பான இறைமக்களே, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். இன்றைய இறை வார்த்தையில் ஆண்டவர் கூறுகிறார், இறையாட்சி கண்ணுக்கு புலப்படக்கூடிய வகையில் வராது. நிறைய மக்கள் சொல்லலாம், அதோ அங்கே இறையாட்சி வந்துவிட்டது, இங்கே இறையாட்சி வந்துவிட்டது, அல்லது ஆண்டவருடைய இரண்டாம் வருகை வந்துவிட்டது என்று. ஆனால் எதையும் நாம் நம்ப வேண்டாம். ஆண்டவருடைய வருகை எப்பொழுது வரும் என்று யாருக்குமே தெரியாது. தந்தையை தவிர அது வேறு யாருக்கும் தெரியாது. அதனால் மனிதர்கள் உங்களிடம் இறையாட்சி வந்துவிட்டது என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். மாறாக இறையாட்சி எப்பொழுது வரும் என்று யாருக்குமே தெரியாது. அதனால் அந்த இறையாட்சி வருவதற்கு முன் நம்மை நாம் தயார் செய்து கொள்ள வேண்டும். அதாவது நம்முடைய பாவத்திலிருந்து நாம் விடுதலை பெற்று கொள்ள வேண்டும். பாவத்தை விட்டு நேரிய நேர்மையுள்ள மக்களாக, கடவுளுக்கு உகந்த மக்களாக வாழ வேண்டும். அப்படி பாவமில்லாத தூய்மையான வாழ்வு வாழும்போது ஆண்டவருடைய இரண்டாம் வருகையின் போது அல்லது இறை ஆட்சியின் போது ஆண்டவர் நம்மை அவரோடு சேர்த்து கொள்வார். நீங்கள் யார் என்று எனக்கு தெரியாது என்று நம்மை பார்த்து கூற மாட்டார். தூய்மையான வாழ்வு வாழ்கிற மக்களை ஆண்டவர் தம்மோடு சேர்த்து கொள்வார். அதனால் இன்று முதல் பாவத்தை களைந்து தூய்மையான பாவமில்லா வாழ்வு வாழ நம்மை பழக்கிக் கொள்வோம். அன்பின் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம் ராஜா, உம்மை வணங்குகிறோம். உமது மேலான மாட்சி மடுமக்க நன்றி கூறுகிறோம். தேவனே, விண்ணையும் மண்ணையும் படைத்த ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை வணங்குகிறோம், மக்க நன்றி கூறுகிறோம். அப்பா, இந்த புதிய நாளை எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி ராஜா. இந்த புதிய நாளிலே ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதத்தினால எங்களை ஒவ்வொருவரையும் நிரப்பும் அப்பா. உம்முடைய இந்த புதிய நாளுக்கான வரங்களினால எங்களை நிரப்பும் அப்பா. புதிய நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிற கிருபைக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பாவம் இல்லாமல் தூய்மையான வாழ்வு வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்களுடைய வாழ்வில் காணப்படுகின்ற எல்லா தீமைகளையும் எல்லா பாவங்களையும் கழுவும் அப்பா. கழுவி எங்களை தூய்மைப்படுத்தும் அப்பா. ஆண்டவரே, எங்களை உறைந்த பனி போல வெண்மையாக்கும் ராஜா. பாவத்தை எல்லாம் நீக்கி எங்களை சுத்திகரியும் தேவனே. ஆண்டவரே, நீர் இரக்கமுள்ளவர் ராஜா. உம்முடைய இரக்கத்தினால எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பும் அப்பா. தீமை எது நன்மை எது என்று அறிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை எங்களுக்கு கொடும் தேவனே. சாலமோனை ஞானத்தினால் நிரப்பின தேவன் எங்கள் ஒவ்வொருவரையும் ஞானத்தினால நிரப்பும் அப்பா. நன்மையை தீமையை பிரித்து அதில் நன்மையை மட்டும் செய்யக்கூடிய மக்களாக எங்களை மாற்றும் ராஜா. உம்முடைய உதவியின்றி எங்களால் எதுவும் செய்ய முடியாது தேவனே. எங்களோடு எங்களை வழி நடத்தும் அப்பா. எங்களுடைய தவறுகளை எல்லாம் மன்னியும் தேவனே. ஆண்டவரே, அநேக பிள்ளைகள் வேலை வாய்ப்புக்காக தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள் ராஜா. அவர்களுக்கு தேவையான வேலையை கொடுத்து ஆசீர்வதியும் அப்பா. அந்த வேலையினால் அவர்களுடைய குடும்பத்தில் ஒரு முன்னேற்றம் வரும் என்று எதிர்பார்க்கிறார்கள் ராஜா. நல்லதொரு வேலையை, அவர்கள் எதிர்பார்த்திருக்கிற வேலையை கொடும் அப்பா. உன்னுடைய உள்ளத்தின் வேண்டுதல்களை நிறைவேற்றுவேன் என்று சொன்ன தேவனே, அவர்களுடைய உள்ளம் என்ன கேட்கிறதோ தேவனே, அதை கொடுத்து அவர்களை ஆசீர்வதியும் அப்பா. எப்பேற்பட்ட வேலை கேட்கிறார்களோ அதை கொடும் ராஜா. கொடுத்து ஆசீர்வதியும் தேவனே. அநேக மக்கள் வெளிநாட்டுக்கு செல்வதற்காக அதற்கு தேவையான விசா கிடைக்க வேண்டும் என்று தவித்து கொண்டிருக்கிறார்கள் அப்பா. அவர்களுக்காகவும் ஜெபிக்கிறேன் தேவனே. அவர்களும் எல்லா தடைகளும் நீங்கி வெளிநாடு சென்று வரக்கூடிய கிருபை செய்யும் ராஜா. நல்ல வேலையை கொடும் அப்பா. குடும்பத்தை ஆசீர்வதியும் தேவனே. அநேக பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள் அப்பா. வாலிப நாட்களிலே பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாமல் ஊதாரியாய் திரிகிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன் தேவனே. அந்த பிள்ளைகளால் அவருடைய பெற்றோர்கள் மன வேதனைப்படுகிறார்கள் தேவனே. அந்த ஊதாரி மைந்தனை போல ஊதாரியாய் திரிகிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. அந்த ஊதாரி மைந்தன் மனம் திருந்தி தன்னுடைய தந்தையிடம் வந்தது போல இந்த பிள்ளைகளும் மனம் திருந்தி தங்களுடைய பாவத்தை விட்டு விலகி தன்னுடைய பெற்றோர்களோடு இணைந்து ஒற்றுமையான குடும்பமாக வாழ கிருபை செய்யும் ராஜா. அந்த வாலிப பிள்ளைகள் தங்களுடைய அந்த பாவ வாழ்க்கையை விட்டு ஆண்டவரே மெய்யான தேவன் என்று உம்மை புரிந்து கொள்ளட்டும் அப்பா. உம்முடைய அன்பே மிகவும் பெரியது என்று அவர்கள் உணர்ந்து கொள்ளட்டும் ராஜா. ஆண்டவருடைய அன்புக்கு ஈடானது வேறு ஒன்றுமே இல்லை என்று அவர்கள் புரிந்து கொள்ளட்டும் அப்பா. அவர்கள் ஒவ்வொருவரை ஆசீர்வதியும் ராஜா. வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதியும் ராஜா. வழி நடத்தும் அப்பா. நன்மை எது தீமை எது என்று தெரிந்தும் அந்த தீமையை விட்டு விலக முடியாமல் அதற்கு அடிமையாகி இருக்கிறார்கள் அப்பா. அந்த தீமையை விட்டு விலகி நன்மை செய்யட்டும் தேவனே. நன்மையான வாழ்வு வாழட்டும் தேவனே. அதற்கு உதவி செய்யும் ராஜா. அந்த வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருவரை ஆசீர்வதியும் அப்பா.
அவர்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை கொடுத்து நல்ல எதிர்காலத்தை கொடுத்து ஆசீர்வதியும் அப்பா. இன்னும் அநேக மக்கள் எங்களுக்காக ஜெபிங்க என்று கமெண்ட் செய்கிறார்கள் அப்பா. அவர்கள் ஒவ்வொருவருடைய தேவைகளுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. எல்லோருடைய தேவைகளை சந்தியும் அப்பா. எல்லோரையும் ஆசீர்வதியும் தேவனே. எல்லோரையும் ரத்த கூட்டைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. பாதுகாத்து வழி நடத்தும் அப்பா. ஜபத்தை கேட்டு பதிலை கொடுக்கிற கிருபைக்காக நன்றி ராஜா. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஆமீன். முதல் வாசகம் திருத்தூதர் பவுல் பிலமோனுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். இறை வார்த்தைகள் 7 முதல் 20. அன்பிற்குரியவரே, அன்பை குறித்து நான் பெரும் மகிழ்வும் ஆறுதலும் கொள்கிறேன். ஆம் சகோதரரே, உம்மால் இறை மக்களின் உள்ளம் புத்துயிர் பெற்றுள்ளது. எனவே நீர் செய்ய வேண்டியதை உமக்கு கட்டளையிட கிறிஸ்தவ உறவில் எனக்கு முழு உரிமை உண்டு என்றாலும் அன்பின் பெயரால் வேண்டுகோள் விடுக்கவே விரும்புகிறேன். கிறிஸ்து இயேசுவின் தூதுவனாக அவர் பொருட்டு கைதியாக இருக்கும் பவுலாகிய எனக்கு சிறையில் இருந்தபோது பிள்ளையான ஒனேசிமுக்காக உம்மிடம் வேண்டுகிறேன். முன்பு உமக்கு பயனற்றவனாக இருந்த அவன் இப்பொழுது எனக்கும் உமக்கும் பயனுள்ளவன். அவனை உம்மிடம் திரும்ப அனுப்புகிறேன். அவனை அனுப்புவது என் இதயத்தையே அனுப்புவது போலாகும். நற்செய்தியின் பொருட்டு சிறையுற்றிருக்கும் எனக்கு உமது பெயரால் பணியாற்ற அவனை என்னிடமே நிறுத்தி கொள்ள விரும்பினேன். ஆனால் நீர் செய்யும் நன்மையை கட்டாயத்தினால் செய்யாமல் மனமாற செய்ய வேண்டும் என்று நினைத்தே உம்முடைய உடன்பாடின்றி எதையும் செய்ய நான் விரும்பவில்லை. அவன் என்றும் உம்மோடு இருக்க உம்மை விட்டு சிறிது காலம் பிரிந்திருந்தான் போலும். இனி அவனை நீர் அடிமையாக அல்ல, அடிமையை விட மேலானவனாக, அதாவது உம்முடைய அன்பார்ந்த சகோதரனாக ஏற்றுக்கொள்ளும். அவன் என் தனிப்பட்ட அன்புக்கு உரியவன். அப்படியானால் மனிதன் என்னும் முறையிலும் ஆண்டவரை சார்ந்தவன் என்னும் முறையிலும் அவன் எத்தனை மேலாக அன்புக்கு உரியவனாகிறான். எனவே நமக்குள்ள நட்புறவை கருதி என்னை ஏற்றுக்கொள்வது போல் அவனையும் ஏற்றுக்கொள்ளும். அவன் உமக்கு ஏதாவது தீங்கு இழைத்திருந்தால் அல்லது கடன்பட்டிருந்தால் அது என் கணக்கில் இருக்கட்டும். நானே அதற்கு ஈடு செய்வேன் என பவுலாகிய நான் என் கைப்பட எழுதுகிறேன். நீர் உம்மையே எனக்கு கடனாக செலுத்த வேண்டும் என நான் உமக்கு சொல்ல வேண்டியதில்லை. ஆம் சகோதரரே, ஆண்டவர் பொருட்டு எனக்கு இந்த உதவியை செய்யும். கிறிஸ்துவின் பெயரால் என் உள்ளம் புத்துயிர் பெற செய்யும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறைவார்த்தைகள் 20 முதல் 25. அக்காலத்தில் இறையாட்சி எப்போது வரும் என்று பரிசேயர் இயேசுவிடம் கேட்டனர். அவர் மறுமொழியாக, இறையாட்சி கண்களுக்கு புலப்படும் முறையில் வராது. இதோ இங்கே அல்லது அதோ அங்கே என சொல்ல முடியாது. ஏனெனில் இறையாட்சி உங்கள் நடுவேயே செயல்படுகிறது என்றார். பின்பு அவர் சீடர்களை நோக்கி கூறியது, ஒரு காலம் வரும், அப்போது மானிட மகனுடைய நாள்களில் ஒன்றையாவது காண நீங்கள் ஆவலாய் இருப்பீர்கள். ஆனால் நீங்கள் காண மாட்டீர்கள். அவர்கள் உங்களிடம் இதோ இங்கே அல்லது அதோ அங்கே என்பார்கள். ஆனால் நீங்கள் போக வேண்டாம், அவர்களை பின்தொடரவும் வேண்டாம். வானத்தில் மின்னல் ஒரு பக்கத்திலிருந்து மறுபக்கம் வரைக்கும் பலீரென மின்னி ஒளிர்வது போல மானிட மகனும் தாம் வரும் நாளில் தோன்றுவார். ஆனால் முதலில் அவர் பல துன்பங்கள் பட்டு இந்த தலைமுறையினரால் உதறி தள்ளப்பட வேண்டும். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.